சிங்கர் சத்யன் ஒரு டைம்க்கு அப்புறமா ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு அப்படின்னு ஒரு விஷயம்லாம் போச்சு. அந்த டைம் எப்படி இருந்தது உங்களுக்கு? அது வந்து பிளேபேக்ல நிறைய சாங்ஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல. பிகாஸ் கால மாற்றங்கள் ம், அண்ட் ம், சோஷியல் மீடியாவோட ஹைப், டூ மெனி சிங்கர்ஸ் ம், ம், அண்ட் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்ல இன்னைக்கு எல்லாரும் பாடலாம். ம், ம், ம். இந்த மோட் வரும்போது ப்ராப்பர் சிங்கர்ஸ்க்கு தேடி போய் பாட கொடுக்கணுங்கிற இன்டென்ஷன் அண்ட் அந்த கம்பல்ஷன் எந்த கம்போசர்ஸ்க்கும் கிடையாது. ஓகே. ஸோ நான் கம்போஸ் பண்ணும்போதே இன்னைக்கு நான் டக்குன்னு பாடிடுவேன். ம். அந்த பாட்டு டேரக்டர்ஸ்க்கு ப்ரொடியூசருக்கு பிடிச்சிரும். ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிடும். ஓகே. இதுக்காக நான் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சிங்கரை கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு ம். யாருக்கும் அந்த மெனக்கெடலுக்கு வந்து டைம் இல்லை. ஓகே. அதனால சிங்கர்ஸ்க்கு பாட வாய்ப்பு இல்லாமல் போச்சு, இன்க்ளூடிங் மீ. அப்புறம் கோவிட் வந்தது. கோவிட்ல எவ்ரி ஒன் வேர் ஜாப்லெஸ். அண்ட் அந்த டைமில் நான் சும்மா இல்லை, நான் ஏதோ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தோம், இண்டஸ்ட்ரியை நம்பி உட்கார முடியாது. ம், ம், இண்டஸ்ட்ரியை நம்ப வேண்டாம். ம். மியூசிக்கை நம்பலாம், பட் இண்டஸ்ட்ரியை நம்ப முடியாது அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஏதாச்சும் சர்வைவலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி இங்கேயும் ஹோட்டல் ஆரம்பித்தோம். பட் நல்ல ப்ராப்பர் சப்போர்ட் இல்லாததுனால அதை கண்டினியூ பண்ண முடியல. டூ மெனி ப்ராப்ளம்ஸ். ஸோ ஸ்டாப் பண்ணேன். அதில் ஒரு 1.5 வருஷம் ஒரு அனுபவம் வந்ததுனால இன்னொரு ஃப்ரெண்டோடைய ஹோட்டல் வந்து டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது வெளிநாட்டில். ஸோ ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரி திங். ம். நாட் வேலைன்னா நார்மல் வேலை மட்டும் இல்லை, நான் தான் அந்த ஹோட்டலே பார்த்துக்கணுங்கிற மொத்தமா மாதிரி. ஸோ எந்த வேலை பண்ணாலும் அதை பேஷனேட்டோட பண்ணும்போது என்னோட ஆசை. ஸோ அந்த ஹோட்டலில் எல்லா வேலையும் பார்த்தேன். ஓகே. ஆனால் ஒரு 4 மாதம் 5 மாதம் இருந்தேன். அதுக்கப்புறம் ஐ மிஸ்ஸிங் மை செல்ஃப். ஒரு 1.5 மாதத்துலேயே உள்ளே இருந்த ஒருத்தன் இருப்பான் தெரியுமா, ஒரு சிங்கர் ஒருத்தன், ம். அவன் எட்டி பார்த்துட்டே இருந்தான். ஸோ அந்த இடத்துல ஒரு கரோக்கி செட்டப்லாம் போட்டு பாட ஓகே. ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. பாடாமல் இங்கேயே இருக்க முடியல. போட்டாச்சு. ஆமாம், பாடாமல் இருக்க முடியல. அங்கே வர மக்கள் ஜாலியாக பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு. சரி, ஃபைனலி பணம் தேவைப்படல எனக்கு அங்கே கூட. ஓகே. பாடணும், எனக்கு உள்ளேருந்து அது வெளியே வரணும், அதை பார்த்து ரசிக்கணும். ஓகே. இது இவ்வளோ தான் எனக்கு சிம்பிள் ஆசை. ம், ம். அதுக்கு தான் பண்ணேன். அது நான் அங்கே இருக்க விடலை. ஓகே. என்னை மறுபடியும் கூட்டு வந்துச்சு சென்னைக்கு. வந்ததுலேருந்து